நம்ம மோடிஜி இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணா மாத்த முடியும், பட் மக்களோட மைண்ட் செட் சத்தியமாவே முடியாது. என்னாச்சுன்னா ஆகஸ்ட் 1 நம்ம மோடிஜி வேர்ல்டு கிளாஸ் லெவலுக்கு ஆந்திர பிரதேஷ்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இனோகிரேட் பண்ணாங்க. அந்த ஏர்போர்ட் சுத்தி பூச்செடி வச்சு சூப்பராகவே டெக்கரேஷனும் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மக்களோட செயல் கொஞ்சம் பாருங்களேன். அந்த செடிய வேரோட எடுத்து வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. அந்த ஏர்போர்ட் சுத்தி வாட்டர் ஃபவுண்டன் இருந்துச்சு. சரி, மக்கள் வந்து போட்டோ கிளிக் பண்ணுவாங்கன்னு அங்க வச்சிருந்தாங்க. பட் அங்க என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஏதோ வீட்டுல பாத்திங் டப் மாதிரி குளிச்சிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல நடந்திருந்தா சரி வடக்கு புத்தின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது நடந்ததே ஆந்திர பிரதேஷ்ல தானே. சோ ஆந்திர பிரதேஷ் எஜுகேட்டட் ஸ்டேட் லிஸ்ட்ல தான் வருது. அண்ட் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வீடியோ தான். வெறும் ஒரு 20 ரூபாய்க்கு என்ன பண்றாங்க பாருங்களேன் மெட்ரோ ஸ்டேஷன்ல. அண்ட் அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த பையனும் சேம் எக்ஸாக்டா அதே தான் பண்றான். நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தா நம்மளால பொறுக்க முடியாது. சாந்தி பார்க் போட்டு இப்படிலாம் துப்பணும். அந்த இப்படி நாசா பண்ணலாம் தான் பாக்குறாங்க. இதுதான் நம்ம மக்களோட ப்ராப்ளமே. குப்பை இன்னைக்கு குப்பை தொட்டில போடவே மாட்டோம். எவ்வளவு சொன்னாலும் ரோட்ல தூக்கி தான் போடுவோம். அதான் குப்பைக்காரர் இருக்கானே, குப்பை தூக்கிட்டு போயிருவான். அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் எங்க டாக்ஸ்ல வந்து அவங்களுக்கு சம்பளம் தராங்க? கேட்டா அதான் சொல்ல போறாங்க. மக்களோட சிவிக் சென்ஸ் மாறினா மட்டும்தான் இது எல்லாமே மாறும். இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வீடியோ வந்துரும்.